கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் கேள்வியும் பதிலும் 3ஆம் வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்கள் தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இந்த வாரத்திலும் சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை, இது எப்படி வந்தது, விக்கிரக ஆராதனைனா என்ன, இதை குறித்து என்னை நாம் அறிந்து கொள்ளலாம். வாங்க. Praise the Lord, Pastor. Everything, Pastor. Praise the Lord. கர்த்தருடைய கிருபையால இந்த நாள் வரைக்கும் நான் சுகமாக இருக்கிறேன். சபை விசுவாசிகளுடைய ஜெபமாக இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுடைய ஜெபமாக இருக்கலாம். அவருடைய ஜெபம் என்னை தாங்குகிறது, நடத்துகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கண்டிப்பா பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாக நாம தெய்வ சித்தத்தை குறித்து பேசி வந்தோம். இதை குறித்து நேயர்களாகவும் விசுவாசிகளாகவும் அவருடைய கருத்து விமர்சனங்களாக உங்களிடத்தில் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்க, அதனுடைய குறித்து ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருந்தா சொல்லுங்க. நிச்சயமாய் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சுவாரஸ்யமான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். என்னவென்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைப்படி இந்த கருத்துக்களை, இந்த விவரங்களை கர்த்தர் தாமே கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற காரியங்களாகத்தான் இவைகள் இருக்க வேண்டும். அதற்காக முதலாவதாக தேவனுக்கு நான் நன்றியுள்ளதாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய அனுகிரகமா இருக்கிறது. அவர் வெளிப்படுத்தாம போனா இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படாது. இது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கூட அநேகர் இடத்துல விக்கிரக ஆராதனை குறித்து அநேக கேள்விகள் உள்ளது. விக்கிரக ஆராதனை என்ன? நல்ல கேள்விதான் நீங்கள் கேட்ட கேள்வி. முதலாவதாக விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப், ஐடலட்ரி. விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் என்ன? நீங்கள் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் தாமே சரியான ஒரு உத்தரவை, விளக்கங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தர், கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன். படைப்பை படைத்த கர்த்தர். நன்றாக புரிந்ததா என்னுடைய விளக்கங்கள்? கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன். சிருஷ்டிகர்த்தர், உருவாக்குறவர். இப்ரிய மொழியிலே ஜெகோவா ஓசேனு என்று சொல்கிறது. ஜெகோவா ஓசேனு, யெகோவா ஓசேனு என்று சொன்னால் is the God of creation. சிருஷ்டிப்பின் நாயகன், சிருஷ்டிகர்த்தர். அப்படி என்று சொன்ன அர்த்தம், சிருஷ்டிகள், கிரியேஷன் ஒரு பக்கம் இருக்கிறது. கிரியேட்டர், இந்த சிருஷ்டிகளை உருவாக்கின தேவன். இந்த சிருஷ்டிகள் எப்படியாக வந்தது? கிரியேஷன் நாம் பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், காற்றும், கடலும், மிருகங்களும், மனுஷர்களும், இவைகள் எல்லாம் சிருஷ்டிப்பு. தேவ தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் சிருஷ்டிப்பு. பரலோகம் என்பது ஒரு சிருஷ்டிப்பு. பூமி, வானம், சமுத்திரம், பரலோகம், பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள், தேவதூதர்கள் ஆண்டவரை விட்டு, சிருஷ்டி கர்த்தரை விட்டு மற்ற எல்லா காரியங்களும் சிருஷ்டிகளாய் எண்ணப்படுகிறது. அப்பொழுது சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி செய்கிறவர். அதாவது இந்து வேதங்களின் படி நீங்க பார்க்கும்போது பிரம்மா என்று சொல்கிறது. பிரம்மா என்று சொன்னால் அர்த்தம் என்ன? சிருஷ்டிக்கு நாயகன், சிருஷ்டிகளை உருவாக்குகிறவர். ஜெகோவா ஓசேன் என்ற வார்த்தையை இது சம்ஸ்கிருத மொழியிலே பிரம்மா என்று சொல்கிறார்கள்.
சிருஷ்டிகர்த்தர் என்று சொன்னால் சிருஷ்டியை உருவாக்குறவர். அப்படி என்று சொன்னால் சிருஷ்டியை உருவாக்கின ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. சில மக்கள் சொல்கிறார்கள், ஓ இந்த ஆண்டவர் இல்லை. நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள் ஆண்டவரே இல்லை, இவைகள் எல்லாம் இயற்கையாய் உண்டானது என்று சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயற்கையாய் உண்டானது என்று சொன்னாங்க, தானாகவே உருவாக்கப்பட்டது. இவைகளுக்கு ஒரு சிருஷ்டி கர்த்தர், ஒரு சிருஷ்டிகர், கிரியேட்டர் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா கொள்கை உள்ளவர்கள் என்று சொன்னால் தேவனே இல்லை, தேவனே இல்லை, God is nowhere. தெய்வம் என்பது இல்லை. நாமாகவே தாமாகவே சிருஷ்டிகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதுக்கு இன்னும் அதிகமான விளக்கங்களை நான் கொடுக்க விருப்பப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃபேன், இந்த டிவி, இந்த டேபிள், வீட்டில் வைக்கிற ஒரு கடியாரம், இல்ல ரோட்ல இருக்கிற ஒரு டிரான்ஸ்பார்மர், இல்ல இங்கிருந்து மூணுக்கு கடந்து போகிற ஒரு ராக்கெட், சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட், இவைகள் எல்லாம் தானாகவே உருவாக்கப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். இவைகளை உருவாக்கினவர்கள் ஒருவரும் இல்லை, இவைகள் தானாகவே உருவாக்கப்பட்டது. இந்த ஃபேனு, இந்த ராக்கெட்டு, இந்த பிளைட் எல்லாம் சொல்லி நான் சொல்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன உத்தரவு கொடுக்கிறீங்க? ஒருவேளை தானாகவே இந்த விமானம், தானாகவே இந்த கடியாரம், தானாகவே இந்த மரங்கள், செடிகள், மலைகள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார், வேதத்தின்படி சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் சொல்லுகிறார். Fool says in his heart that there is no God என்று சொல்ல. ஒருவேளை இந்த டேபிளை, இந்த விமானத்தை, இந்த ராக்கெட்டை, இந்த ஸ்கூட்டரை, இந்த புல்லட்டை, அது தானாகவே வராமல் அதை படைத்தவன், அதை சிருஷ்டித்தவன் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னார். நம்மை, இந்த வானத்தையும் பூமியும், தேவனை, தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்பையும், தேவதூதர்களையும் உருவாக்கினதுக்கு நிச்சயமாய் ஒரு உருவாக்குற ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கத்தான் வேண்டும். இதெல்லாம் உருவாக்கினது தேவனா இருக்கிறாரு. தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா விக்கிரக ஆராதனைகள் எப்படி பூமியில கடந்து வந்தது பாஸ்டர்? சரி, நான் கேட்ட கேள்விக்கு நான் பாதித்தான் உத்தரவு கொடுத்திருக்கிறேன். விக்கிரக ஆராதனை குறித்து நீங்கள் இடத்தில் கேட்டீர்கள். விக்கிரக ஆராதனை என்பது என்ன என்று நான் சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் கொடுத்த கேள்விக்கு அப்படியே நான் கடந்து வருகிறேன். கர்த்தத்தாமே உங்களுக்கும் எனக்கும் விசேஷ ஞானத்தை இந்த நேரத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி என்னுடைய கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் ஒரு பக்தன் அவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் இந்த வார்த்தைகளினுடைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியினுடைய ஒத்தாசை இந்த நேரத்தில் நான் நாடுகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பு, கிரியேட்டர் அண்ட் தி கிரியேஷன். இப்பொழுது the creator, சிருஷ்டியின் நாயகர், உருவாக்கினவர் யெகோவா ஓசேன். அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு? என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாக கூடாது என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். அப்பொழுது ஆண்டவர் ஏன் விக்கிரக ஆராதனைகளை, சிலை வழிபாடுகளை பின்பற்றக்கூடாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்? என்னுடைய சொன்னால், சிருஷ்டிகர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். சிருஷ்டிகர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த சிருஷ்டியை, இந்த படைப்பு எல்லாவற்றையும், இந்த கிரியேஷன் எல்லாவற்றையும் நான் உனக்காக படைத்திருக்கிறேன். ஆண்டவர் 6 நாட்களிலே, ஆரம்பத்திலே 6 நாட்களிலே உலகத்தின் எல்லா சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டித்தார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். முதலாவதாக வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்படியே நாம் தொடர்ந்து பார்க்கும்போது மரங்களை, செடிகளை, கனிகளை, மிருகங்களை எல்லாவற்றையும் உருவாக்கினார்.
கடைசியாக மனுஷனை உருவாக்கினார். மனுஷனை மாத்திரமே தன்னுடைய கரங்களால் உருவாக்கினார். இத்தனை சிருஷ்டியையும் உருவாக்கி அதை ஆயத்தப்படுத்தி வைத்தார். என்னத்துக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தார் சொன்னார். சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கும் போது இந்த சிருஷ்டிகளை, வானத்தையும் பூமியும் சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் நம்முடைய காலின் கீழ் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்காக இந்த சிருஷ்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்காகவே இந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் சிருஷ்டித்து, மனுஷனை சிருஷ்டித்து அடுத்த நாளிலே எதுவுமே அவர் சிருஷ்டிக்கவில்லை. மனுஷனை கடைசியாக அவர் சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு தேவையான அத்தனை சிருஷ்டிப்பையும் அவர் மனுஷனுக்கு முன்னே சிருஷ்டித்து, இவைகளை எல்லாவற்றையும் மனுஷனுக்கு உதவியா இருக்கும்படி, அவன் அதை கண்டு சந்தோஷப்படும்படி, அந்த காரியங்களை ஆண்டு கொள்ளும்படி, அனுபவித்து சந்தோஷப்படும்படி, அவன் சந்தோஷமாய் இருந்து இந்த சிருஷ்டியை நமக்காக சிருஷ்டித்த கர்த்தருக்கு அவன் உண்மையுள்ளவனாய் நன்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, மனுஷனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்காக இந்த சிருஷ்டியை உருவாக்கினார். சிருஷ்டிக்காக மனுஷன் உருவாக்கப்படவில்லை, மனுஷனுக்காக சிருஷ்டியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறபடியால் சிருஷ்டிகள் மனுஷனுக்கு கீழே இருக்க வேண்டியவைகள். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கீழே இருக்கிறவர்களை குறித்து நீ தியானம் செய்ய வேண்டாம், அவைகளை ஆராதிக்க வேண்டாம், அவைகளை உனக்கு கொடுத்த அவரை நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வது தான் விக்கிரக ஆராதனைகளுக்கு விரோதமான காரியம். தேவனை ஆராதிக்க வேண்டிய வழி இதுதான். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை மாஸ்டர். ஏன்னா சிருஷ்டியை தொழுது கொள்ள கர்த்தர் சொல்லல, சிருஷ்டிகளை தொழுது கொள்ளும்படிக்கு தான் மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். ஆனா மனிதர்கள் இன்னும் சிருஷ்டியை தான் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் வேத வசனத்துல இந்த வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார் கர்த்தர். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாவொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. ஆமா பாஸ்டர், கர்த்தரை தொழுது கொள்வது, சிருஷ்டிகளை தொழுது கொள்வது சிருஷ்டி அல்லன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் நம்ம கீழே சிருஷ்டியை தான் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? அதுக்கு காரணங்கள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன காரணம் என்னவென்று சொல்லி ஒரு காரியம், மனுஷன் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டான் அவனுடைய கரத்திலான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் சிருஷ்டிகளை ஆரம்பத்திலிருந்து பூமியில அவர் சிருஷ்டித்த இந்த வெளிச்சம் முதலாம் நாளிலே, அடுத்ததாக அப்படியே அவர் படைப்பு சிருஷ்டி இருக்கிறது. கடைசியாக மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். இப்பொழுது சிருஷ்டிகர், அடுத்து சிருஷ்டி. இதை முதல் கேள்வியிலே நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் நேயர்கள் எல்லோருமே. அடுத்து இன்னொரு காரியம் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் படைத்த இந்த சிருஷ்டி, எல்லாம் சிருஷ்டிக்கும் மனுஷனுக்கும், மனுஷன் இந்த சிருஷ்டிகளை ஆண்டவருடைய படைப்பை இவன் ஆராதிக்க கூடாது, வழிபடக்கூடாது என்று சொன்னதுக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் அல்ல, ஆண்டவர் இதற்கேற்ற விளக்கத்தை கொடுப்பார். இந்த சூரியன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் ஆண்டவர். கடைசியாக மிருகங்களை உருவாக்கினார் 6ஆம் நாளிலே. மனுஷனை 6வது நாளிலே தான் உருவாக்கினார். சிருஷ்டிப்பை, எல்லா சிருஷ்டிகளையும் ஆண்டவர் வாயின் வார்த்தையினால் உருவாக்கினார். மனுஷனை மாத்திரமே எப்படியாக உருவாக்கினார்? கையின் வெள்ளைகளினால் உருவாக்கினார். மண்ணில் எடுத்து உருவாக்கினார். அது இருக்கட்டும்.
ஆனால் ஒளி வெளிச்சம், வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் மிருகங்களை உருவாக்கினார். இந்த வெளிச்சத்திலிருந்து இந்த மிருகங்கள் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும், குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் இந்த மனுஷனை விட்டு அப்பாற்பட்ட இந்த பூமியிலே படைத்த ஆண்டுடைய எல்லா சிருஷ்டிகளும் சில வருடங்களிலே அழிந்து போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. இவைகள் அழிந்து போகும். ஆனால் மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆண்டுடைய உயிரை அவனுக்குள்ள ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவான். அப்பொழுது ஆண்டவர் ஆதமை பார்த்து சொல்றார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது, இந்த கனியை நீ புசித்தால் நீ செத்தே சாவாய் என்று சொன்ன. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆதாம் மரித்து போவான், நீ செத்து போயிடுவ. பிள்ளைகள் சொல்றது போல இந்த கனியை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன்னு சொல்றது போல நீ செத்து போயிடுவான்னு சொன்னார். ஆனால் ஆதாம் அந்த கனியை புசித்தான். ஆனால் அது இருக்க ரகசியமான காரியங்களை குறித்து பார்க்கும்போது அந்த கனியை அவன் புசித்த பிறகு மரித்து போனானா? மரித்து போகவில்லையா? மரித்து போனான். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் போது மரித்து போவாய் என்று சொன்னார். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கனியை அவன் புசித்த பிறகு 930 ஆண்டுகள் இந்த பூமியில் அவன் வாழ்ந்து வந்தான். என்ன காரணம்? அப்படி என்று சொன்னால் நீ செத்தே சாவாய் என்று சொன்ன கர்த்தருடைய கட்டளையை மீறி அவன் அந்த கனியை புசித்தான். அப்படின்னு சொன்னால் அவன் செத்து போனான், மரித்து போனான். அவன் மரித்து போய் இருந்தும் இந்த பூமியிலே 930 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து வந்தான். அப்படி என்று சொன்னால் நீ மரித்து போவாய் என்று சொல்கிற அந்த கனியை அவன் புசிக்கும் போது 930 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து வந்தான் இந்த பூமியில் என்று சொன்னால், ஒருவேளை அவன் அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு ஆண்டுகள் அவன் வாழ்ந்திருப்பான் சொல்ல முடியுமா? கனியை புசிக்காமல் இருந்தால் ஒருவேளை நித்தியமா வாழ்ந்திருக்கிறான். ஆனா இப்பதான் நீங்க சொன்னீங்க, அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாவே சாவாய்ன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். ஆனா ஆதாம் 930 வருஷங்கள் வரையிலும் வாழ்ந்தார். அது எப்படி? அவன் கனியை புசிக்காமல் இருந்திருந்தால் அவன் நித்தியமாய் வாழ்ந்திருப்பான். ஒன்று, அது நமக்கு தெரிந்த விஷயம். அடுத்து, இதுக்கு முன்னே ஆண்டவர் 2 விதமான கனிகளை அங்கு வைத்திருந்தார். ஒன்று புசிக்க கூடாது என்று சொன்ன கனி, அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனி. அப்பொழுது இதை புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசிக்காமல் இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் அவன் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பான். புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனி அது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொன்னால், அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் போது நீ செத்தே சாவே என்று சொன்னார். அவன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன போது ஆண்டுடைய வார்த்தையை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் புசித்தான். அந்த இடத்தில் அவனுடைய ஆத்மா மரித்து போனது. அப்படின்னு சொன்னால் நித்தியத்துக்கும் வாழ்கின்றது ஆத்மா. அந்த ஆத்மா மரித்து போனது. அதற்காகத்தான் அவனுடைய வாழ்க்கை 930 ஆண்டுகள் வரைக்கும் நீடித்து வந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னே அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவ கனியின் அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த கனியில் இருந்த அந்த பலன் அவனை இத்தனை காலங்களாய் நடத்தினது. அந்த கனியை புசித்த பிறகு 930 வருஷங்கள் வாழ்வதற்கு அந்த கனியினுடைய பலனா இருக்கிறது. சிருஷ்டிகர் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள, சிருஷ்டி உருவாக்கின தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு மனிதர்களை உருவாக்கினா சொன்னீங்க. ஆனா மனிதர்கள் சிருஷ்டியை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தர் அவர் மேல் எரிச்சலா இருக்கிறான்னு சொல்லி யாத்திராகமத்துல கழிச்சு, சிருஷ்டியை விட்டு சிருஷ்டியை வணங்கும் பொழுது நான் எரிச்சல் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி
வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, மனிதர்களுக்கு அது கட்டளை கொடுத்துரு. ஆனாலும் அதை மனிதர்கள் மதிக்காம சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டியை தான் தொழுது கொண்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர்களும் தொழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி தொழுதுட்டு இருக்காங்க? அவர்களுக்கு சிருஷ்டிகரை அவர்கள் காணவில்லை. முதலாவதாக, அதாவது சிருஷ்டிப்பை உருவாக்கின கர்த்தரை அவர்கள் காணாமல் இருக்கிறார்கள். ஒன்று. அடுத்த காரியம், அவர்களுக்காக மனிதர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை அவர்கள் ஆதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இடத்துல கோபம் அடைய வேண்டிய ஒரு காரியம் கட்டம் என்னவென்று சொன்னால், இந்த எல்லாவற்றையும் உங்களுடைய காரியம் கீழ் நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்து அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு டிவியை, ஒரு ஃப்ரிட்ஜை, ஒரு நல்ல ஒரு ஸ்டவ், இல்ல ஆகார பொருட்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் கொடுத்து விட்டு அவை எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க வேண்டும், இதை கொண்டு நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பனார் உங்களை ஒரு புதிய வீட்டுக்குள்ளே விடுதார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவைகளை உருவாக்கி நமக்கு கொடுத்த தகப்பனை மறந்துவிட்டு, தகப்பனுக்கு நன்றி சொல்வதை மறந்துவிட்டு, அரிசியை பார்த்து அரிசியே உனக்கு நன்றி, விளக்கை பார்த்து விளக்கே உனக்கு நன்றி, ஃப்ரிட்ஜை பார்த்து ஃப்ரிட்ஜே உனக்கு நன்றி என்று சொல்லும் போது தகப்பனுடைய உள்ளம் வேதனைப்படும். இந்த பொருட்களை கொடுத்தது இவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு நான் இதை கொடுத்தேன். அவன் என்னிடத்தில் வேற காரியங்களை கேட்டிருந்தால் வேற காரியங்களை கூட கூடுதலா இதோட இன்னும் அநேக காரியங்களை கொடுப்பேன், ஏன்னா என்னால் கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க வேண்டிய என்னை விட்டு கொடுத்திருக்கிற அந்த பெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு நாளைக்கு அழிந்து போக போற அந்த பொருள்களுக்கு இவன் முதலிடம் கொடுக்கிறானே, அவைகளுக்கு நன்றி சொல்கிறவன் என்று சொல்லி தகப்பனுடைய உள்ளம் வேதனைப்படுவது போல இந்த சிருஷ்டி எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்காய் கொடுத்திருக்கிற சிருஷ்டியை மனிதன் ஆராதிக்கிறபடியால் அதை இன்னும் அதிகமாய் கொடுக்கிற தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்லாது இருப்பதுதான் இந்த விக்கிராராதனை என்று பொருள். விக்கிரக ஆராதனை வெறும் சிலை வழிபாடுகளை வணங்குகிறது மாத்திரம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை பெரிய விக்கிரக ஆராதனை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நிறைய சிலைகளை வழிபடுவது மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்ல வேத வசனத்தின்படி வேற விக்கிரக ஆராதனைகள் இருக்கு. வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னார், என்னையன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாது ஒரு பொருளை உனக்காக நீ உருவாக்கி கொள்ள வேண்டாம், உன் இஷ்டம் போல நீ பொருட்களை உருவாக்கி கொண்டு நீ அவைகளை வழிபடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 20ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பேசி சொன்ன காரியங்கள் என்று சொல்கிறது. The Lord spoke என்று சொல்கிறது. தேவனுடைய வாயினால் வந்த வார்த்தைகள் இவைகள். அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிப்பை உனக்காக கொடுத்திருக்கிற என்னை நீ ஆராதிக்க வேண்டும், சிருஷ்டிகளை ஆராதிக்க கூடாது. சிருஷ்டிகள் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறது. நாம் பார்க்கிற சூரியன் இப்பொழுது தன்னுடைய வல்லமை அதை எழுந்து கொண்டு வருகிறது. நாம் இருக்கிற பூமி அதனுடைய வல்லமை எழுந்து கொண்டு போயிருக்கிறது. இன்னும் குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளே இந்த வானமும் பூமியும் இல்லாமல் போகும், நட்சத்திரங்கள் இல்லாமல் போகும், மேகங்கள், மரங்கள், சமுத்திரங்கள் இல்லாமல் போகும். ஆனால் பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலே மனுஷன் மாத்திரமே நித்தியத்துக்கும், தேவன் எத்தனை வருடங்கள் வாழ போகிறாரோ அவரோடு நாம் நித்தியத்திலே அவரோடு இருக்க போகிறோம். நாம் நித்தியத்துக்கு சேர்ந்த சிருஷ்டிகளா இருக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பானது அநித்தியத்துக்கு கொஞ்ச காலம் இருந்து இல்லாமல் போகிற இந்த காரியங்களை நீ ஆராதிக்காதபடிக்கு நித்தியமாய் இருக்கிற என்னை நிரந்தரமாகவும் நித்தியமாகவும் இந்த பூமியில் ஆராதிப்பது மாத்திரமல்லாமல் பரலோகத்தில் நீ கடந்து வந்து என்னோடு இருந்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னதுதான் சிலை வெளிப்பாடுகளுக்கு நீங்கள் ஒத்து வரக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தை அர்த்தமா இருக்கிறது. கர்த்தர் மனிதர்களையும் பூமியில மிருகங்களையும் மரங்களையும் உருவாக்கினார். சிலைகளையோ எந்த விக்கிரகங்களையோ அவர் உருவாக்கவே இல்லை. ஆனா எப்படி சிலை வழிபாடுகள்லாம் வந்தது? யார் அதெல்லாம் உருவாக்குனார்? இந்த சிலை வெளிப்பாடு என்று சொல்லி
ஆரம்பத்தில் இதுக்கு ஏற்ற ஒரு சில அர்த்தங்களை சொன்னேன். மறுபடியும் இன்னும் கூர்மையான ஆழமான அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி, கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன். இப்பொழுது நன்றாக கவனிக்க சொல்ல வார்த்தை சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி, சிருஷ்டி கர்த்தர். மறுபடியும் வருகிறேன், நன்றாக கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை. கிரியேட்டர், கிரியேஷன் அண்ட் அகெயின் கிரியேட்டர். இப்பொழுது ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருக்கிற விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஏன் நாம் ஆராதிக்க வேண்டும்? அவரையே மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை உண்டாக்கினவர். இந்த உலகத்துக்கு அவர் எஜமானர். அவர்தான் சிருஷ்டி நாயகன். அவர்தான் சகல சிருஷ்டிக்கும் காரணம். அவர் மூலமாய்த்தான், அவராலேத்தான் இந்த சிருஷ்டிப்பு உருவாக்கப்பட்டது. அதற்காக அவர்தான் எல்லாவுமா இருக்கிறபடியா அவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். இப்பொழுது நான் யாரை குறித்து சொன்னேன்? கிரியேட்டரை குறித்து சொன்னேன். சிருஷ்டிகர், சிருஷ்டி நாயகன், சிருஷ்டிகர். இப்பொழுது அடுத்து வருகிறேன், நாம் யார்? உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டி. We are the creations. அப்போ the creation should worship the creator. சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நான் சொன்னேன் சிருஷ்டிகர், சிருஷ்டி. இப்போ மறுபடியும் இன்னொரு வார்த்தையை கொண்டு வந்தேன், மறுபடியும் சிருஷ்டிகர் என்று கொண்டு வந்தேன். இப்பொழுது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சமுதிரங்களை, நட்சத்திரங்களை, தேவதூதர்களை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிகர். நம்மை உருவாக்கிறதும் அந்த சிருஷ்டிகர் தான். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? சிருஷ்டி கர்த்தரை விட்டுவிட்டு நான் சிருஷ்டியை தொழுது கொள்கிறேன். என்னது? ஆண்டவர் படைத்த சிருஷ்டிகளை நான், சிருஷ்டிப்பை நான் தொழுது கொள்கிறேன். அடுத்து சிலை வெளிப்பாடு, ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை என்று சொன்னால், நானே சிருஷ்டிகளை உருவாக்கி நான் ஒரு சிருஷ்டிகராய் மாறுகிறேன். எப்பொழுது? எனக்கேற்ற சுரூபங்களை, எனக்கேற்ற விக்கிரங்களை, எனக்கேற்ற சிருஷ்டிப்பை நான் உருவாக்கி கொண்டு கர்த்தருடைய ஸ்தானத்தை நான் எடுத்துக் கொள்கிறதை போலாக. புரிகிறத நான் சொல்லுகிறேன்? மனிதர்களே அதை உருவாக்கி கொண்டார்கள் தங்களுக்காக. அப்பொழுது மனுஷன், அதாவது சிருஷ்டிகர் சிருஷ்டியை உருவாக்க வேண்டும். கிரியேட்டர் should create creation. அப்போ அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நாம் சிருஷ்டிப்பு, நாம் சிருஷ்டிகராய் மாற முடியாது. ஆனால் மாயமாளமான நம்முடைய ஞானத்தினால் நாம் சிருஷ்டிகராய் மாறி போகிறோம். எப்பொழுது? நமக்கேற்ற காரியங்களை பார்த்து, இந்த வடிவத்தில் இதை கடவுளை செய்த நல்லா இருக்கும், அந்த வடிவத்தில் கடவுளை செய்த நல்லா இருக்கும், இப்படி செய்த நல்லா இருக்கும் சொல்லி நான் ஒரு சிருஷ்டிகராய், சிருஷ்டி கர்த்தராய் அந்த ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் யாரை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன்? சிருஷ்டிகளை சிருஷ்டித்துக் கொண்டிருந்தால் பரவாயில்லை, சிருஷ்டிகளை நான் சிருஷ்டிக்க போகிறேன். அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிகளை விட இன்னும் ஒரு பெரிய பதவிக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த பாவத்துக்கு ஈடான பாவம் வேறு ஒரு பாவம். முதல் ஆண்டு அருவருக்கிற பாவம் இதுதான். நீங்க சொன்ன இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமுள்ள, ரொம்ப அருமையான வெளிப்பாடுகள். கர்த்தர் நம்மை உருவாக்கின தேவை நம்ம ஒரு காலம் உருவாக்க முடியாது. ஆனா மனிதன் அதை உருவாக்கும்படி பிரயாசப்பட்டு சிலைகளை உருவாக்கி அதை தொழுது கொண்டு வருகிறார். இது மனிதர்களால் மட்டும் உருவாக்கப்பட்டு சிலை வழிபாடு கடந்து வந்தார் இல்ல, இதனுடைய சாசினுடைய சம்பந்தங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உருவாக்குற நேரத்துல வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அந்த 6 நாட்களில் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அந்த 6 நாட்களிலே கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவர் பிசாசை உருவாக்கவில்லை அந்த இடத்துல. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டாக்கி சிருஷ்டித்து அவர்களை அந்த இடத்தில் உரிமையாளர்களாய் விடும் போது ஒரு எச்சரிக்கை வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தாரு? இந்த கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, ருசிக்க கூடாது. அப்படி என்று சொன்னால் அந்த கனி எப்படி வந்தது? உருவாக்கியிருந்தார்.
ஆனா அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், அது பிசாசுடைய ஒரு கனி அது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தால் அவர் உருவாக்கினார். இந்த பிசாசை குறித்து பார்க்கும்போது இதற்கு முன்னே உருவாக்கப்பட்டவன் தான் பிசாசு. ஏற்கனவே அவன் ஏதேன் தோட்டத்தில் அவன் இருந்தான். அதற்காக தான் அவர் சொல்கிறார், எல்லா கனிகளை புசிக்க உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், சுதந்திரம் கொடுக்கிறேன், ஆனால் இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். என்ன சொல்றார்? சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் இருந்தான் அப்படின்னு சொன்னார். இந்த விக்கிராராதனைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பரலோகத்தில் நேரிட்டது. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே போய் அதை நிதானித்து வாசிக்க வேண்டும். சில மக்கள் சொல்லுகிறார்கள், நான் வருடத்தில் 4 முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறேன், 3 முறை வாசித்து முடிக்கிறேன். நல்லது நல்லது. ஆனால் வேதத்தை கருத்தோடு தேவனுடைய ஆவியானுடைய ஒத்தாசையுடன் அதை நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு புள்ளிகள், ஒவ்வொரு அந்த வேதத்துக்கான ஒரு உறுப்புகளை அதை கவனித்து சரியாக நிதானமாய் நிறுத்தி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேதத்தின் வசனத்தோட நீ அதை ஒரு வசனத்தை சேர்க்கவும் கூடாது, அதிலிருந்து நீ வார்த்தைகளை எடுக்கவும் கூடாது சொல்லி கட்டளை இட்டிருக்கு. அதனால வேதத்தை ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டும், சரியாக நிதானித்து அது அந்த விளக்கம் நமக்கு புரிகிற வரைக்கும் அதை வாசிக்க வேண்டும். மேல்தோட்டமா பாடங்களை வாசிக்கிறது போல அதை நாம் வாசிக்க கூடாது. அப்பொழுது அவன் ஏதேன் தோட்டத்தில் இந்த பிசாசு எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு வந்தான் என்று பார்க்கும்போது, அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். எப்படி தள்ளப்பட்டான்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி தள்ளப்பட்டான்? மேட்டிமை கர்வம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக. பெருமடி என்னப்பட்ட பெருமை அது? தேவனுக்கு சமமா இருப்பேன்னு சொல்லிட்டு தனக்குள்ளே அதை பெருமை கொண்டு வந்தார். ஆமா, தேவனுடைய ஆராதனை கூட்டத்துக்கு நான் ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு நேராய் என்னுடைய சிங்காசனத்தை வீற்றுவேன், தேவனுக்கு சமமாக என்னை உயர்த்திக் கொள்வேன். தேவன் ஏன் அவர் உயர்ந்தவர் இருக்க வேண்டும், நானும் உயர்த்தப்பட வேண்டும், அவருக்கு சமமாக நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைத்தது தான் ஒரு விக்கிராராதனை, ஒரு பெருமை, மேட்டுமை. அதனால்தான் அவர் பூமிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆமா, அவர் கீழே தள்ளப்பட்டு போனார். கண்டிப்பா எங்களுடைய ரகசியம் கேட்க இன்னும் எங்களுக்கு ஆர்வமா இருக்குது. இதனுடைய ஆழம், இதனுடைய மறைவர்களை கேட்கும் பொழுது இன்னும் அதை குறித்து அறிந்து கொள்ளணும். இன்னும் இதுல இன்னும் மறைவர்கள் மறைந்திருக்கு. வெறும் சிலை வழிபாடு நம்ம சொல்றோம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஆழங்கள் மறைந்திருக்குது. இதை தொடர்ந்து நாங்க கேட்க விரும்புறோம். இது இன்னும் இது போல கன்வர்சேஷன் போயிட்டே இருந்தா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா நேரம் போதாதனால இதை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல இன்னும் அதிகமா நம்ம பேசலாம். இதை குறித்து இன்னும் அதிகமான மறைபொருள்களும் ரகசிய கத்தை வெளிப்படுத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நேயர்களாகிய உங்களுக்கும் இதை குறித்து நிறைய கேள்விகளோ இல்ல இதை குறித்து ஏதாவது விமர்சனங்கள் இருந்தா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதுவரையில் உங்களுக்கு கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி.